பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன யூதர்கள் மத்தியிலே அங்கே பாபிலோனிலே தங்கியிருந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி தரிசனங்களிலே இஸ்ரவேல் மக்கள் செய்த அக்கிரமங்களை நிமித்தம் எப்படி தேவனுடைய மகிமை சாலமோன் கட்டின அந்த தேவாலயத்தை விட்டு விலகியது என்று சொல்லி எசேக்கியேல் 10வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேருபீன்கள் மேல் நின்றது. அப்பொழுது கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை விரித்து என் கண் காண பூமியை விட்டு எழும்பின. அவைகள் புறப்படுகையில் சக்கரங்களும் அவைகளுக்கு சரியாய் சென்றன. கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு வாசலிலே போய் நிற்க இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அவைகளின் மேல் உயர இருந்தது. எசேக்கியேல் 11:1 நாம் பார்க்கின்றோம். பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை கர்த்தரின் ஆலயத்தின் கிழக்கு முகமாயிருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார். இதோ அந்த வாசலின் நடையில் 25 புருஷர் இருந்தார்கள். அவர்கள் நடுவே ஜனத்தின் பிரபுக்களாகிய ஆசூரின் குமாரனாகிய யசுனியாவையும் பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியாவையும் கண்டேன். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இவர்கள் இந்த நகரத்தில் அக்கிரமான நினைவுகளை நினைத்து ஆலோசனை சொல்லுகிற மனுஷர். இப்படியாக தேவாலயத்தின் உள்ளேயே இந்த மனிதர்கள் அருவருப்பான அக்கிரமங்களை செய்தபடினாலே கர்த்தருடைய மகிமை சாலமோன் கட்டின அந்த தேவாலயத்தை விட்டு விலகி இங்கே நாம் பார்க்கின்றோம். நெகேமியா 11:22 அப்பொழுது கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை விரித்து எழும்பின, சக்கரங்களும் அவைகளுக்கு அருகே சென்றன. இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அவைகளின் மேல் உயர இருந்தது. கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவிலிருந்து எழும்பி நகரத்திற்கு கிழக்கே இருக்கிற மலையின் மேல் போய் நின்றது. இவை அனைத்தும் தேவனுடைய மகிமை எப்படியாக அந்த மக்களுடைய அருவருப்பான அக்கிரமங்களின் நிமித்தம் அந்த ஆலயத்தை விட்டு அந்த கிழக்கு வாசலின் வழியாக அது வெளியே தேவனுடைய மகிமை கடந்து சென்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம்.